வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று வழக்கம் போல கிஷோர் கே சாமி அவர்களுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி ஆரம்பிக்க போகிறேன். எது முக்கியமான விஷயமா இருந்தாலும் அவருக்கு எது முதல்ல பேசுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் அவரை வரவேற்றுட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க. ஐ வாண்ட் ஃப்ரெஷ் தாட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யூ as யூஷுவல். தமிழினத்தை காத்து ஒரு பெரிய ஜென்ரேஷன், ஒரு 2-3 ஜென்ரேஷனே வந்து வழி நடத்தின ஒரு தலைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செய்யும் விதமாக வந்து ஒரு முன்னாள் முதல்வராக இருக்கலாம், முத்தமிழ் அறிஞராக இருக்கலாம், தன்னுடைய தகப்பனாக இருக்கலாம், கட்சியின் தலைவராக இருக்கலாம், அவருக்கு வந்து சிறப்பு செய்யும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்காட்சி வந்து வச்சுருக்காங்க. கலைஞர் கருணாநிதியோட அப்படியே உருவமே அங்கே ஒரு சிலை மாதிரி உட்காந்துருக்க மாதிரி தத்ரூபமாக இருக்குது. நடிகர்கள்லாம் எல்லாருமே புடைசூழ வந்து அவங்களோட ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்து அது கூட வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த கண்காட்சியை பற்றி, அந்த மியூசியமை பற்றி, அவரோட சாதனைகளை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த கண்காட்சிக்கு போய் அவருடைய சாதனைகள், அவருடைய அந்த உருவ சிலையெல்லாம் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போய் பார்ப்பீங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் எதுக்கு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறேன்? ஒன்று சுடுகாடு இல்லைங்க. இல்லை, ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, தமிழினத்தை காத்தவர் அப்படின்றது ஒரு டுபாக ஒரு கதை. சரியா? தமிழினத்தை அவரால் முடிந்த வரையில் ஒழித்தவர். சரியா? அடுத்தது அதே மாதிரி முத்தமிழறிஞர். அவர் முத்தமிழறிஞரும் கிடையாது, அவர் வந்து முத்தமிழையும் வித்தவர். அதனால் அந்த முத்தமிழ்ன்றதெல்லாம் வந்து இந்த முத்தமிழுக்கும் இவர் தான் அறிஞர். இப்படி முத்தமிழறிஞர்னு யாருக்குமே அந்த பட்டத்தை கொடுத்தது கிடையாது. நான் சொல்கிறது வந்து அகத்தியன் முதல் அகத்தியன், தொல்காப்பியன் என்று யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பட்டம் அது, முத்தமிழ் அறிஞர். அவங்களுக்குலாம் அந்த தகுதி இல்லை. வாழ முடியாதவர்கள் என்ற ஒப்பற்ற காவியத்தை எழுதிய கருணாநிதிக்கும் அவர் எழுதிய அந்த டுபாகூர் வசனங்களுக்கும் இதுக்கெல்லாம் வந்து முத்தமிழ் அறிஞர்னு கொடுத்த பட்டப்பேரை தனக்கு தானே சூட்டி கொண்ட கேவலம் வந்து இங்கே இந்த தமிழ் சமூகம் வேடிக்கை பார்த்தது அப்படின்றது. அதுதான் வந்து தலைகுனிய வேண்டியது, ஒவ்வொரு தமிழனும் தலைகுனிய வேண்டியது. சரியா? இதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ கருணாநிதிக்கு கண்காட்சி என்ன சொல்ல வரேன், நான் உன்னால் வந்து கருணாநிதி ஆட்சியை தருகிறேன்னு சொல்லக்கூட முடியல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செல்வப்பெருந்தகை, காங்கிரஸ் செல்வப்பெருந்தகை என்ன சொல்கிறார், நாங்கள் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம்ன்றாரு. அவர் ஒருபடி முன்னாடி போய் இந்த இளங்கோவம் இருக்கார், EVKS இளங்கோவம், அவர் என்ன சொல்கிறாரு, இப்பொழுது நடப்பதே காமராஜர் ஆட்சி தான்ட்டு. அவர் கூட கருணாநிதி ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்பொழுது நடக்கிறதே வந்து காமராஜர் ஆட்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது யாரை பாராட்ட வேண்டுமென்றால், ஸ்டாலினை பாராட்ட வேண்டுமென்றாலும் கூட யாரும் வந்து கருணாநிதி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்று சொல்ல மனம் வருவதில்லை, வெட்கப்படுகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், அவருடைய எந்த துறையாகனா இருக்கட்டும், அது பிரகாஷ்ராஜ் வந்து சொல்கிறார், நான் கருணாநிதி போல் ஒரு ரோலில் நடித்தது வந்து எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, அதை அவருடைய பேரன்களான அருள்நிதியோ உதயநிதியோ விரும்பி அவர்கள் அந்த ரோலில் செய்வார்களா என்றால் கண்டிப்பாக வெட்கப்படுவார்கள், செய்ய மாட்டார்கள், கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி கருணாநிதி செய்ய சொல்லுங்களேன். இப்போ கலைஞர் பயோபிக்ல திருப்பி ரீஎன்ட்ரி வந்து சினிமா கொடுத்தாருன்னா உதயநிதி வந்து கருணாநிதி கேரக்டர் சூப்பரா பண்ணுவார். நீங்க அவர் நடிச்சிட்டாருனாக்க நான் அரசியலை விட்டே போயிடுறேன் கருணாநிதியோட ரோலில். இத்தனைக்கும் ஜீவா தான் சொல்கிறார், என்னென்ன நான் கருணாநிதி நான் நடிக்கணும்னு, 4 ஹீரோயின்கள் நடிக்கணும்னு ஆசை இருந்தால், ஒரே படத்தில் ஒரு சேர நடிக்கணும்னு ஆசை இருந்தால் அதை சொல்லிட்டு போயேன். அது எதுக்கு கருணாநிதி பயோபிக்கில் வந்து கருணாநிதியாக தான் நடிக்கணும்னு ஏங்க புழுகிறேன்? உங்கள் மனசு எப்பவுமே இந்த ஹீரோயின் இதை சுற்றியே ஏங்க வந்து உங்களோட கருத்துக்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஜீவா வந்து நடிக்கணும்னு சொன்னாலும் இதை சுற்றியே கருணாநிதி கருத்துக்கள் இல்லையா? அவர் கருத்துக்கள் எங்கெங்க அப்படி இருக்கு? ஏன் அப்படி இருந்தது இல்லையா? கடைசி வரைக்கும் அந்த கலைஞர் டிவி மாநாட மாறுபாடை பார்த்துட்டு தான் இறந்து போனார். கண்காட்சிக்கு போவீங்களான்னு கேட்டால் போக மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நீங்கள் கருணாநிதி வந்து நீங்கள் கண்காட்சிக்கு போவீங்களான்னு டேரெக்டாக கேட்டிருந்தீங்கன்னா நான் பதில் சொல்ல போகிறேன் டேரெக்டாக. அதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க, அவர் நம்ம தமிழினத்தை காத்தவர், முத்தமிழ் அறிஞர், இன்னும் இத்தியாதி இத்தியாதி. சத்யராஜ்லாம் எவ்வளோ பிஸியான ஆக்டர் தெரியுமா? ஷூட்டிங்கை விட்டுட்டு வந்து அது கூட அந்த சிலை கூட செல்ஃபி எடுத்துகிட்டு போனார். ஏன்னா அவ்வளோ சிலை கூடயே படுக்கட்டும், யார் வேண்டான்னது? அங்கேயே உட்காரட்டும், அங்கேயே சாப்பிடட்டும், அங்கேயே படுக்கட்டும், யார் வேண்டான்னது? ஆனால் நம்ம கேட்குறது இங்கே என்னென்னா, இதையெல்லாம் எவன் மதிக்கிறான்? இன்னும் சொல்லணுன்னாக்கா 1980s நாங்கள் 80s ஸ்டார் அப்படின்னு சொல்லி இவர்கள் வேண்டுமானால் அப்பப்போ கேதர் பண்ணிக்கலாம், ரீயூனியன் ஆஃப் 80s அந்த மாதிரி கெட்டுகெதர் பண்ணிக்கலாம். தவிர இவங்க நடந்து போனான்னா எவன் கண்டுக்க போகிறான்? ரோட்டில் சத்யராஜ் நடந்து போனால், கூல் சுரேஷ் நடந்து போனால் யாருக்கு நிறைய கூட்டம் வரும்? ரோட்டில் சத்யராஜ் நடந்து போனால், TTF வாசன் நடந்து போனால் யாருக்கு நிறைய கூட்டம் வரும்? பேன் இண்டியன் ஸ்டாருங்க, அவர் மேலே உங்களுக்கு என்ன வெறுப்பு? எனக்கு ஒரு வெறுப்பும் இல்லைங்க, இதெல்லாம் அவுடேட்டட் பர்சனாலிட்டிஸ். நீங்கள் மதிக்கிற எம்ஜிஆருடைய சீடனா வந்து பார்க்கப்படுறவங்க இருந்துட்டு போட்டோங்க, யார் வேணாலும் வந்து சீடரா. எம்ஜிஆர் பயோபிக் எடுத்தாலும் அதுக்கு வந்து அந்த உடல் வாகு முகம் எல்லாமே. எம்ஜிஆர் 7 அடிக்கு இருந்தாரா? இல்லை எம்ஜிஆர் வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்னாரா? ஒரு ராஜாவோட பிக்சரை வரையிறதுனா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி காட்டுற மாதிரி எக்ஸாக்ட்லி அவரை எதிர்பார்க்கவே இல்லையே. எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆருடைய இதை வந்து ரொம்ப தத்ரூபமாக அரவிந்த் சாமி பண்ணார்.
பார்க்கவே இல்லை, யாருமே அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ சத்யராஜ் நினச்சா மட்டும் எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்களே. ஸோ இது வந்து இப்போ என்ன சொல்கிறது, கருணாநிதிக்கு துதி பாடுவதற்கு ஒரு கோஷ்டியை சேர்த்து கொண்டார்கள். அந்த கோஷ்டிகளில் இந்த அலக்கைகள்லாம் இருந்தது, அவ்வளவுதான். மற்றபடி என்ன, வாட் இஸ் கருணாநிதி, வாட் இஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு சினிமா? ஒன்றும் கிடையாது. அப்போ அரசாங்கத்து அவருடைய கான்ட்ரிபியூஷன்ன்றது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு எடுத்துருக்கோம். பார்ட் 2 நீங்கள் போட்டிங்கனாக்கா அதுவும் தெரிய வரும் எல்லாருக்கும், என்ன கருணாநிதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்ல வரேன்னா, நீ கண்காட்சின்னு வச்சு இந்த மாதிரி ஊரை ஏமாத்துறதுக்கு பதிலாக ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு ஏதாவது செய்கிற வழியை பாருங்கள். இன்றைக்கி வந்து வடசென்னை முழுக்க நீங்கள் கண்காட்சி நடத்துகிறது அந்த இடம் தானே. வடசென்னை முழுக்க பால் விநியோகம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆமாம், இவங்க ஒழுங்காக விநியோகம் பண்ண முடியல, அங்கே 1008 பிரச்சனை வந்திருக்கு. ஏன் வெளிலே வரலங்க அவ்வளோவா? ஏன் இது மீடியா வந்து சத்யராஜையும் கருணாநிதியும் பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் இது எங்கேருந்து வரும்? நீங்கள் வந்து விநியோகம் தடையாகி இருக்கிறது கடந்த 3 நாட்களாக. இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு அமைச்சர் எதுவும் செய்ததாக தெரியலை. அப்போது இங்கே நம்முடைய கேள்வி இங்கே என்ன வரணும்? ஆக்கப்பூர்வமான விஷயங்களை குறித்து நம்ம பேசியிருக்கணும், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கணும், அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் சென்றிருக்க வேண்டும். சென்றதா? தேவையில்லாத விஷயங்களில் தான் நம்மளுடைய நாட்டம் போயிட்டுருக்குன்றதான் என்னுடைய ஆதங்கமே. ஆனால் 5 முறை முதல்வராக இருந்திருக்காரு அப்படின்னா இன்னைக்கு அவங்க போட்டாங்க. ஒரு 100ஆண்டு விழா எடுத்தீங்க, அதுக்கு முன்னாடி வேற ஒரு விழா நிகழ்ச்சி நடத்தினீங்க, ஒரு பாராட்டு விழா நடத்தினீங்க, அதுக்கும் யாரும் வரல. அதுலேயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா இதையெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்ட்டு? இங்கே தானே கிண்டிலேயே எங்கேயோ நடத்தினீங்க, ஒரு பெரிய விழா நடத்தினீங்க, யார் வந்தாங்க? ரேஸ் கோர்ஸில் யார் வந்தாங்க? யாரும் வரல. அதான் அவர் வந்தாலே அவருக்கே கூட கூட்டம் கூட வரலையே. எதற்காக வருகிறார் என்பது முக்கியம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்கல்ல மக்கள். நீங்கள் என்ன எல்லாருமே கட்டுப்படுத்தி வர வச்சாங்க. இன்னைக்கு கூட சூரி வந்துட்டு போனார். எல்லாருமே வந்து கட்டுப்படுத்தி வந்து மிரட்டி வர வைக்கப்பட்டாருன்னு நினைக்கிறேன், நிர்பந்திக்கப்பட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிர்பந்தம் எல்லாம் வேற என்ன, அவருடைய மகனுடைய ஆசை இல்லாமல் எந்த திரைப்படமும் வெளில வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் அப்புறம் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ரீசெண்ட் டைம்ஸில் உதயநிதியை வந்து எங்கேயுமே பார்க்கவே முடியலங்க. அவரோட வந்து காணொலிகளை கூட வந்து பார்க்க முடியல. ஆமாம், ஒரு அமைச்சராக அவர் செயல்படவே இல்லை. ஆமாம், ஒரு அமைச்சராக அவர் செயல்படவே இல்லைன்றது தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு புரியுது. இல்லைங்க, அவர் அதிகமாக அந்த தன்னோட லைம் லைட் வந்து படணுன்ற மாதிரி நினைக்கிற ஆள் மாதிரி தெரியலங்க. அதை விட்டு ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறேன். ஒதுங்கி போட்டோம், நல்லது தானே, நாட்டுக்கு நல்லது தானே. அரசியலை விட்டே ஒதுங்கிட்டா இன்னும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் யாருங்க அடுத்த ஜென்ரேஷன் திமுக வந்து வழி நடத்துவோம்? அது திமுக தான் யோசிக்கணும். சரி, ஆனால் இப்போது நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்து நம்மளுக்கே வந்து அருமை தெரியாதப்போ வேற யாரோ வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களை பற்றி வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் மெய் செலுத்து பேசுனதை விட்டுருங்க, அதிமுக தலைவர்களுக்கே வந்து பிரகாஷ் அவர்கள் வந்து பாடம் நடத்திட்டு போகிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு தெரியல, அதிமுகவில் இருக்கவங்களுக்கே தெரியல. நான் வந்து கன்னடக்காரன் வந்து சொல்ல வேண்டியிருக்கு அதிமுக எம்ஜிஆரை பற்றி இல்லை ஜெயலலிதா அவர்களை பற்றி பெருமையாக தான் பேசிட்டு போனார் உங்கள் கட்சி தலைவர்களை பற்றி. உனக்கு பிரகாஷ் ராஜுக்கு என்ன தெரியும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் சில ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பிரகாஷ் ராஜுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி இப்போ இது எம்பி ஆயிருக்காரு கணபதி ராஜ்குமாரா, கோவை எம்பி ஆயிருக்கார். அவர் யார் தெரியுமா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் குறித்து டாக்டரேட் செய்தவர். செல்வி ஜெயலலிதா அவருடைய வாழ்க்கை வரலாறு டாக்டரேட் செய்தவர் அவர், தெரியுமா? மேயராக இருந்தவர் அதிமுகவில், அதுக்கப்புறம் திமுகவுக்கு போனார். திமுகவில் போயிருந்தாலும் அவருடைய பிஹெச்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்வி ஜெயலலிதா குறித்து டாக்டரேட் செய்தவர். ஏன்னா அதிமுககாரங்களுக்கு செல்வி ஜெயலலிதா பற்றி தெரியாது, இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? அவருக்கு தெரியலன்னு சொல்லுங்கள், இல்லை வந்து உட்கார்ந்து பேச சொல்லுங்கள். 20 நிமிஷம் நான் பேசுகிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றியும் நான் பேசுகிறேன். இவர் பேசுவாரா? இதே பிரகாஷ் ராஜ் இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் மண்டியாவில் கங்கா கௌரி அப்படின்ற அந்த படம் ஷூட்டிங் நடந்த பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களை கன்னட வெறியர்கள் எப்படி தாக்கினார்கள், தாக்க முற்பட்ட பொழுது நீ கன்னடக்காரி தான் நீ அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு கோரிக்கை வைத்த பொழுது முடியவே முடியாது, நான் தமிழச்சி தான் என்று சொன்னவர் செல்வி ஜெயலலிதா. அப்பொழுது அவருக்கு என்ன வயது இருந்திருக்க முடியும்? 18 வயது, 19 வயது. பிரகாஷ் ராஜுக்கு அந்த தைரியம் இருக்கா? அவர் எங்க ஒரு அவன் ப்ரவுட் கன்னடிகான் தான் சொல்லிட்டு போட்டோம். இது மாதிரியான ஒரு வயசில் இப்போ இருக்கிற அவரோட வயசு, அவரோட மெச்சூரிட்டி விடுங்க. நான் சொல்கிறது அந்த வயசில் 19 இயர்ஸில் 18 இயர்ஸ்லேயும் நடந்ததா? ஆமாம், 1970 இது இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் செல்வி ஜெயலலிதா. அப்போது பிரதமர் இந்திரா காந்தி அவருக்கு கடிதம் எழுதுகிறார் செல்வி ஜெயலலிதா. இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள்
உங்கள் She was just ஆட்சி an actress நடக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் மறுபடியும் கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன், சரியான விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நான் வந்து கன்னடக்காரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்ல முடியாது என்று சொன்ன உங்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். இந்திரா காந்தி அம்மையார் பதில் கடிதம் எழுதுகிறார். ஸோ எதுக்காக இது சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பிரகாஷ் ராஜுக்கு வந்து செல்வி ஜெயலலிதாவை பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது அதிமுக பற்றியோ முழுமையான புரிதல் இருக்கணும். சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு ஆச்சா போச்சான்னு பேசிட்டு போகிறது கிடையாது. அதிமுக தமிழ்நாட்டை அதிகப்படியான ஆண்டுகள் ஆண்டிருக்கிறது என்றால், அதை மக்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதிமுக மக்களோட மக்களாக இருந்திருக்கிறது என்பது தான் காரணம். சும்மா ஏதோ 4 படத்தில் எம்ஜிஆர் நடித்தார், இல்லை 4 படத்தில் செல்வி ஜெயலலிதா நடித்தாங்க, அதனால் அவங்க வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது. சரி, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை விட்டுருங்க. கருணாநிதி பற்றி என்ன தெரியும் பிரகாஷ் ராஜுக்கு? அவரோட ரோலுக்காக வந்து 2 வருஷம் அவர் வந்து அப்சர்வ் பண்ணார். என்ன அப்சர்வ் பண்ணாராம்? என்னத்தை அப்சர்வ் பண்ணியிருப்பார்? இவருக்கு என்ன தெரியும் கருணாநிதியை பற்றி? கருணாநிதியோட மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஆரம்பித்து கருணாநிதியோட மரணம் வரைக்கும் ஒரு பாகமாக என்னால் பிரித்து பேச முடியும். பாகமாக தானே பிரித்து அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம பேசிட்டு தானே வரோம். அதுலேயும் நிறைய நம்ம வந்து நேர இன்மை காரணமாக நம்ம மேலாப்பில் தான் பேசுகிறோம். இன்னும் டீட்டெயிலாக டீப்பாக இன்சைட்ஸோடு பேசணும்னு எனக்கு நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும், பேச முடியும். ஆனால் கடைசி வரைக்கும் திரைக்கலைஞர்கள்னா அவர் மேலே அவருக்கு ஒரு தனி ஒரு ஈடுபாடு இருந்துச்சு, அவங்க மேலே ஒரு அதாவது இவங்க என்னென்னா, இப்போ திரைக்கலைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து இவங்களுடைய இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் அ டையிங் இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? வை ஐ ஃபீல் இஸ் அ டையிங் இண்டஸ்ட்ரி இஸ் பிகாஸ் அந்த ஸ்டாரோடைய வேல்யூ அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த டைனமிக்ஸ் வந்து மாறுது. இந்த டைனமிக்ஸ் மாறும்பொழுது ஒரு ஹீரோக்கான வர்ஷிப் அப்படின்றது இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் பாருங்களேன், விஜய்க்கு அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை காமிங்க. சிவகார்த்திகேயன்னு சொல்லுவாங்க, பட் நான் அதை முற்றிலுமா ஏற்றுக்கல. விஜய் அளவுக்கு ஒரு ரீச் இருக்குன்னு இல்லையே. ஏன் இருக்காதுன்னா, அதை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி முற்படும். இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயனையோ ஒரு தனுஷையோ இல்லை ஒரு சிம்புவியோ இவங்களெல்லாம் வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணி அவங்கள வந்து ஒரு பெரிய பிம்பமாக கொண்டு போகிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி முற்படும். ஏன்னா அதை வச்சு தான் காசு பார்க்க முடியும். நீங்கள் ஆமாம், இப்போ நீங்கள் விஜயோ அஜித்தையோ நீங்கள் பணம் போட்டால் தான் அந்த விஜய் அஜித் அப்படின்னு மீடியாவில் வந்து ஒரு பம்பார்ட் பண்ணி, விஜய் அஜித் அப்படின்னு நீங்கள் மீடியா ஃபுல்லாக பம்பார்ட் பண்ணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது இவர் நம்ம மோடி சொன்னாரே நான் பயாலஜிக்கல் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இவர்களெலாம் வந்து பெரிய தேவதூதர்கள் மாதிரி காண்பித்து நீங்கள் ஒரு பிம்பத்தை காண்பித்து தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இதை நம்பி இருக்கக்கூடிய மீடியா சர்வைவ் ஆகும். சரியா? பட் அதை கடந்து இப்போது வந்து விஷுவல் மீடியா ஒரு விஷுவல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அது கடந்து போகுது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய நபர்கள் இன்றைக்கி அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ்னு ஏற்படுத்திக்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு டிடிஎஃப் வாசன் இருக்காப்புலன்னா, ஹீஸ் ஏபிள் டு கிரியேட் அன் ஆடியன்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். பண்ணுறதை வந்து ஒரு நான்சென்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு சைல்டிஷ் இடியட்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ஹீ இஸ் ஏபிள் டு கிரியேட் அ ஃபாலோயிங். சரியா? விச் வாஸ் ஆக்சுவலி பீங் டன் பை ஸ்டார்ஸ் பிஃபோர். ஏன்னா டைனமிக்ஸ் ஆஃப் மீடியா இஸ் சேஞ்சிங். மீடியாவோட டைனமிக்ஸ் மாறுது. அண்ணாமலையும் அப்படிதான் இல்லையா? இஸ் பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர். பாஜக அப்படிங்கிற ஒரு கேரியர் மூலியமா வந்து இஸ் பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர். அண்ணாமலை ஆஸ் எ பொலிட்டிஷியன், அதை விட்டுருங்க. நான் அவரே ஒரு ஹீரோவாக கொண்டாடுறாங்க இல்லையா இளைஞர்கள் மக்கள்? இல்லை அதுதான் யாரும் வந்து ஹீரோவாலாம் கொண்டாட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு இப்போ நீங்கள் சீமான், அண்ணாமலை இது மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ப்ராப்பப் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ். நான் சொல்கிறது வந்து அது ஒரு தனி டாபிக். சினிமா இது நான் சொல்கிறது சினிமா, அதை ரிலேட் பண்ணியிருக்கக்கூடியது. பிகாஸ் நீங்கள் கருணாநிதியே சினிமா ஆர்டிஸ்ட்லாம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. இவங்க வந்து செல்வி ஜெயலலிதாவையும் கொண்டாடிய காலம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களையும் கொண்டாடிய காலம் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இவங்க பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை. எப்படி தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாறுதலை நோக்கி போகுது, கார்ப்பரேட்டைஸ் ஆகுது. ஏர்லியர் கோயிங் இன்டு அ தியேட்டர், செக்கிங் இன்டு அ டிக்கெட்டில் வெளில நின்று க்யூவில் நின்று உள்ளே போகிறது அப்படின்றதுலாம் இன்றைக்கி மாறி வருது. ரைட்? அண்ட் தியேட்டர்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகுது.
ஹோம் தியேட்டர்ஸோட அட்வென்ட்டுக்கு அப்புறம் யார் தியேட்டர்ஸ்க்கு போகிறது அப்படின்றதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக குரூப்பாக போய் உட்காந்து பார்க்குறோம் படம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போகிறாங்களே தவிர்த்து மற்றபடி ஒரு படத்தை போய் நம்ம தியேட்டரில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த ஜானர் வந்து இட் இஸ் ஸ்லோலி சேஞ்சிங், கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. அப்போ அது மாறும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி அந்த தியேட்டர்ஸும் மாறுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட தியேட்டர்ஸ் பெரிய பெரிய இது இருக்கும், தேவி தியேட்டராக இருக்கட்டும் இல்லை உதயம் தியேட்டராக இருக்கட்டும், பிரம்மாண்ட தியேட்டர். இன்றைக்கி அப்படி இருக்கா? மல்டிப்ளெக்ஸ் ஃபார்மேட். இன்றைக்கி அந்த மல்டிப்ளெக்ஸ் ஃபார்மேட் என்ன இருக்குது, இட் இஸ் அ ஷ்ரங்கன் ஃபார்மேட்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு 100 பேர் 150 பேர் இந்த மாதிரியான இதில் அது மாறிடுச்சு. ஸோ தி டைனமிக்ஸ் ஆஃப் மீடியா இஸ் சேஞ்சிங், இன்றைக்கி அந்த பேட்டர்ன்ஸ் ஆர் சேஞ்சிங். அப்படின்னும் பொழுது இன்றைக்கி ஸ்டார் வேல்யூ அப்படின்றது வேறு ஒரு ஜானருக்கு போகுது. நீங்கள் ஒரே உருட்டியே எவ்வளோ நாள் உருட்டுவீங்க? உருத்தையே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு உருட்ட முடியும்? டுடே ஐ டோன்ட் திங்க் தி யங்ஸ்டர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட். அவங்கள இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஃபார்மேட் மீடியா ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் சன் டிவி இந்த மாதிரியான மீடியா ஃபார்மேட்ஸ் வழியாக பம்பார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி 10 minutes பம்பார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சினிமான்ட்டு இட் இஸ் இன்கிரைன்ட் இன் டியூ. இப்போ சினிமான்றதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி போகுது. பட் அதை கடந்து இன்றைக்கி நிறைய ஃபார்மேட்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் லீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, வேறு ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கிரிக்கெட்டே பார்த்திங்கனாக்கா அங்கங்கே வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறாங்க clubs which are being formed so that you can go and play in the evenings. டர்ஃப்லாம் உருவாகுது. அப்போ ஏன் அதெல்லாம் ஆகுது? Because people are getting tired of this format. Cinema. They want to come out of that format and go to the next format. ஸோ இப்போ நீங்கள் ரஜினி ரசிகர்கள் இருந்த மாதிரி, விஜய் ரசிகர்கள் இருந்த மாதிரி அடுத்த வர ஃபார்மேட்டுக்கு ரசிகர்கள் இருப்பாங்களான்னா இல்லை, அந்த டைனமிக்ஸ் மாறும். இருப்பாங்க, பட் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க, மாறும். ஸோ அதை நோக்கி வரது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி அந்த இன்டலெக்சுவல் க்ரௌட் வந்து அதை விட்டு விலகிட்டாங்க. இப்போ அடுத்த செட் ஆஃப் க்ரௌட் வந்து அதை ஃபாலோ பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி 5 years down the line, 10 years down the line, you will find them coming out to that. இல்லை, அதை சீக்கிரமாக புரிஞ்சுட்டு தான் விஜயே வந்து வெளில வந்து அரசியலுக்கு வராரு போல இருக்குது. மேபி நீங்கள் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, இருக்கலாம். பிகாஸ் எண்ட் ஆஃப் தேர் கெரியர் தான் எல்லாருமே வந்து தே விஷ் டு சூஸ் ஆர் டேக் அப் பாலிட்டிக்ஸ். இப்போ நிறைய பேர் சொல்லலாம் விஜய் பீக்கில் இருக்கார் இப்போ அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு அதே பஞ்சு டைலாக் பேசிட்டு எவ்வளோ நாளைக்கு அதே டான்ஸை போட்டுக்கிட்டு இருப்பீங்க? அவர் தெரிஞ்சிச்சுங்கிறீங்களா? ஒரு ஆக்டருக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடியே தெரிஞ்சிருங்க. நீங்கள் ஒரு ஆக்டர் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க எங்களோட படம்ன்ற ஃபார்மேட்டில். ஆனால் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், உள்ளூர உணர்வு இண்டஸ்ட்ரி தெரிஞ்சிடும். இப்போ வடிவேல் வந்து 2010 இஸ் லூசிங் மார்க்கெட் அப்படின்றது அவருக்கு 2008-9 தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதான் திமுகக்காக இறங்கி பேச அவர் இறங்கினா ஒரு ஏதோ ஒரு லாஸ்ட் டிச் அமௌண்ட் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், வடிவேல் என்ன பிச் பண்ணாலும் வரல. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் விஜயகாந்த், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே. ஏன் இப்போ உதயநிதி தானே இருக்கார், மொத்த சினிமாவும் கையில் வச்சுருக்காரு. எத்தனை படம் இருக்குது வடிவேல் கையில்? ஏதோ அவரால் முடிஞ்சது அவர் அப்பா கேரக்டர் கொடுத்து நடிக்க. எத்தனை படம் இருக்குது நீ வடிவேல் கையில்? ஸோ அதனால் அந்த பீரியட் ஓவர். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ராதா ரவியோ இல்லை ஒரு தியாகுவோ இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாகை சந்திரசேகரோ இந்த மாதிரி ஆட்களோ, இல்லை இவங்க இந்த பக்கம் லேடிஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஒரு குஷ்புவோ ஒரு ராதிகாவோ, இவங்கெல்லாம் வந்து பேசலாம் நாஸ்டால்ஜிக்கா, திரைத்துறை இப்படி இருந்தது அப்படி இருந்தது. டுடே நோபடி கேர்ஸ். இன்றைக்கி ஒரு நயன்தாராவோ த்ரிஷாவோ ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா மாறி மாறி? பட் வேலை இருக்குது. முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு வந்து வேலை இருக்குல்ல, கேட்குறதுக்கு ஆள்கள். நோபடி இஸ் ரெடி டு லிசன். சரி, எங்கேயோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம கலைஞர் கண்காட்சி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆக்டர்ஸ்ன்ட்டு, இவங்க இதெல்லாமே வந்து எல்லாமே முடிஞ்சு போனால் ஒரு எக்ஸ்பைரி ஆன கேஸுங்க தான் அங்கே போய் நின்றுட்டுருக்குமே தவிர வேறு யாரும் போய் அங்கே நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. இவங்க கட்டாயப்படுத்தினாங்கன்னா வேணால் போவாங்க, அவ்வளோதான். பிகாஸ் நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன், நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கருணாநிதி. அவன் கட்சிக்காரன் வேணா சொல்லிட்டு இருக்கலாம். இல்லை, இஸ் டெஃபினெட்லி ஐக்கன்ல. இப்போ இன்னும் ஸ்டாலின் வந்து கருணாநிதியோட ஷூஸை வந்து ஃபில் பண்ண முடியல. கண்டிப்பாக அவங்க கட்சிக்கு ஒரு ஐக்கன். அதுதாங்க நான் சொல்கிறேன், நீ கருணாநிதி ஆட்சி தருவேன்னே உன்னால் சொல்ல முடியலையே. எவன் கவலைப்படுறாங்க கருணாநிதியை பற்றி? ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தான் கருணாநிதினு இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஏங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு எலக்டோரல் ப்ராஸ்பெக்ட்ஸில் ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா கருணாநிதி பேரை சொல்லி ஜெயிச்சாரா? சொன்னாங்க. எங்க கருணாநிதின்னு சொல்லி ஸ்டாலின் போய் ஓட்டு வாங்கினாரா? கருணாநிதி ஆட்சியை தரப்போகிறேன், கருணாநிதி மாதிரி நான் டெய்லி செயல்படுவேன்னு கேட்டு வாங்கினாரா? 2021 அப்படிதான் வந்து பேச கிடையவே கிடையாது. திராவிட மாடல் தானே பேசினாங்க. திராவிட மாடல் யாரோட மாடல்? யாரோட மாடல்? கலைஞர் வந்து. கருணாநிதி இல்லைன்னா திராவிடமே இல்லையா?
இல்லை கருணாநிதிக்கு முன்னாடி திராவிடமே இல்லையா? அவரை ரைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் திராவிடத்தை பற்றி பேசிட முடியுமா? அவரை ரைட் ஆஃப் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லையே. பட் அவரை இப்போ இன்னைக்கு யார் அதை மைண்டில் வச்சு ஒரு ஐக்கானாக வச்சுட்டு இருக்காங்க? இல்லை, இப்போது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்திருந்தாலும் இன்றைக்கும் வந்து அதிமுகவோட சிம்பிள் அப்படின்னா இரட்டை இலைக்கு ஈக்குவலாக வந்து ஐக்கன்ஸ்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஆமாம், எம்ஜிஆர் ஜெயலலிதா மக்கள் மத்தியில் பதில் இருக்காங்க. பேசாமல் அவங்கள பற்றி கண்காட்சி ஆமாங்க, விழாலாம் எடுக்காமல் எம்ஜிஆர் ஆட்சின்னு பெருமையாக சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமியால். நான் கருணாநிதி ஆட்சியை தரப்போகிறேன்னு சொல்லுங்களேன் ஸ்டாலினை. அவர் சொல்லாமலாம் இல்லைங்க, சொல்லலைங்க. திராவிட மாடல் தானே சொல்கிறாரு. கருணாநிதி ஆட்சின்னு சொன்னாரா? நடப்பது கருணாநிதி ஆட்சின்னு சொன்னாரா? ஆனால் அம்மாவின் ஆட்சின்னு சொன்னார் யார்? எடப்பாடி பழனிசாமி. இவங்க பிறன எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்க. அந்த மாதிரி நீ சொல்ல வேண்டியதானே? அது இன்டெரக்டாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கதையெல்லாம் விட்டுருங்க. நான் கனகவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் சொன்னேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றது இப்போ யாருங்க சந்தேகப்படலையே. ஆனால் நம்ம கேட்குறது இங்கே என்ன அப்படின்னா, கருணாநிதி ஆட்சி என்று சொல்வதில் உனக்கு என்ன தயக்கம்? அதிலே தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, நீங்கள் நேத்தியே சொன்னீங்க இன்னும் 1 year 10 months தான். சரி பொறுத்துக்கோங்க. இப்போ ஏன்னா அடுத்து நீங்கள் சொன்னீங்க ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாருமே உளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு. அதில் நிறைய விஷயங்கள் விளக்கங்களாக வந்து கொடுத்துருக்காரு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஒரு வருஷத்தும் வளர்ச்சி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறப்போ வேறு வழியே இல்லை. அவங்க வந்து அதை கிவன் பண்ணாமல் அவங்கள வந்து சமாளித்து தான் ஆகணும். விட்டு கொடுக்காமல் அவங்கள பற்றி பேசி தான் ஆகணும். அப்படி தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி கொடுத்த ப்ரெஸ் மீட் இருந்ததுன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அவர் என்னென்னலாம் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, கட்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா 2 சீட் தான் ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க வந்து ஜெயிக்கிறது இல்லையா, அது வந்து மாறி மாறி தாங்க வரும் அப்படிங்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து இன்னும் ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு, மற்ற கட்சிகள்லாம் குறைஞ்சிருக்குன்றார். அவரோட ஸ்டேட்மெண்ட்டை அவரே வந்து ஒரே லைன்லேயே முரண்படுறதா தான் நான் அதை வந்து பார்க்குறேன். ஒரு சமாளிப்பாக தோணுது இல்லையா? எப்படி முரண்படுறாரு? ஏங்க இப்போ திருப்பியும் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு காலகட்டத்தில் திமுக 2 சீட் தான் ஜெயிச்சாங்க. இப்போ பார்த்தீங்களா 40 ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அரசியலெல்லாம் மாறி மாறி தாங்க வரும். நாங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜெயிச்சிருக்கோம். இந்த வாட்டி எங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் வாக்கு சதவீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் கான்ட்ரடிக்ஷனே இல்லையே. He says very clearly that while we have slightly improved the vote percentage, சீட்ஸாக இந்த வாட்டி கன்வெர்ட் ஆகலை. பட் வரும் தேர்தலில் கண்டிப்பாக அதோடைய பிரதிபலிப்பு இருக்கும். இந்த சென்ஸ் தட் அசம்பிளிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் மக்கள் வேறு மாதிரி வித்தியாசப்படுத்தி தான் வாக்களிப்பாங்க. தமிழக மக்கள் நல்லா யோசிச்சு வாக்களிச்சிருக்காங்க. அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, இல்லைன்னு மறுக்க முடியாது. என்டிஏவுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, இல்லைன்னு மறுக்க முடியாது. கடைசியில் வெற்றி தானங்க முக்கியம். ஆமாம், அதனால தான் அவர் சொல்கிறாரு 2026 கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். பிஜேபியோட வாக்கு சதவீதத்தை பற்றி ஏன் வந்து பேசணும்? அவர் அதை வேற மென்ஷன் பண்ணுறாரு. அவர் அதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்குறீங்க அதனால் நான் சொல்கிறேன், மற்ற கட்சிகளை பற்றி நான் பேச மாட்டேன். நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன கேள்வி கேட்குறதுனால நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் ஒரு சரியான தலைவன் எங்களால் வந்து ஒரு சிறப்பான கூட்டணி அமைக்க முடியல, இந்த வாட்டி முடியல, 2026 செய்வோம்னு சொல்கிறது வேற. எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், அதிமுக வந்து சரியாக தான் வந்து தேர்தலை சந்திச்சிருக்கு அப்படின்னு அவர் சமாளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்களுடைய தலைவர்கள் நிறைய பேர் வர முடிஞ்சுது. இப்போது பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அவங்க பிரச்சாரம் பண்ண முடிஞ்சது தனியாக. ஒரு பக்கம் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார், பிரதமர் பண்ணார். ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடிஞ்சது. இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி. பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இவர் இபிஎஸ் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. எல்லா இடத்துக்கும் அவர் போகணும். அதே சமயத்தில் பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இவங்களை ட்ராக் பண்ணணும். ஒரு கான்ஸ்டிட்யூன்சியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ட்ராக் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இட் இஸ் அ லெபோரியஸ் டாஸ்க். அப்படி இருக்கிறதுலேயே நாங்கள் வந்து இவ்வளோ இடர்பாடுகளையும், இவ்வளோ சிக்கல்களையும், இவ்வளோ பிரச்சனைகள்லையுமே இவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்றதே நான் ஒரு சாதனையாக பார்க்குறேன்றார். உண்மை தானே, அதில் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லையே. இதில் என்ன சமாளிப்பு இருக்குது? இதில் இன்னொரு கான்ட்ரடிக்ஷனும் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 39 பாண்டிச்சேரியோட 40 எல்லாமே போயிட்டாங்க. காவேரிக்காக என்ன தான் பேசினாங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பெரும்பான்மையாக அவங்க தான் இருந்தாங்க பாராளுமன்றத்தில். திமுக எம்பிக்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, இவர் ஜெயிக்கணுன்றதுக்காக தானே அதிமுக வந்து போட்டிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நாங்கள் தேசிய கட்சிகள் கூட வந்து கூட்டணியே வைக்க மாட்டோம், ஏன்னா ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அப்புறம் மறந்துடுறாங்க. ஒருவேளை அதிமுக 40 இடங்கள் ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க கூட்டணி, அப்போது வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் திருப்பியும் கான்ட்ரடிக்ட் ஆகுது. என்ன தான் பண்ணுவாங்க, தேசிய கட்சிகள் கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு.
திமுகவும் போய் எதுவும் பண்ணல அப்படிங்கிறாரு. இவங்க ஜெயிச்சிருந்தாலும் செயல்பட முடியாத ஒரு எம்பிக்களாக தானே இருந்திருப்பாங்க. இல்லை, நீங்கள் அதை திரும்பி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு எம்பியோடைய வேலை இப்போ பிரதமர் என்ன சொல்கிறாரு, பாராளுமன்ற கூட்டத்தில் நடந்தது இல்லையா, இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறார் பிரதமர், நான் ஆளுங்கட்சி எம்பி எதிர்கட்சி எம்பி என்று நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறார். பார்க்காம இருந்தால் நல்லது, பார்க்காம இருக்கக்கூடாது. நம்ப முடியுமா? அதுதான் சொல்கிறேன் நான். ஈவன் பட் அவர் சொல்கிறத ஃபேஸ் வேல்யூக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இதான உண்மை. ஆளுங்கட்சி எம்பி எதிர்கட்சி எம்பியும் கிடையாது. ஒரு எம்பி என்பவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கான்ஸ்டிடுவன்சி. அந்த கான்ஸ்டிடுவன்சி அந்த தொகுதிக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் செய்ய முடியும், எதிர்கட்சியில் இருந்தால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதே அயோக்கியத்தனமான கூற்று. அரசியல் தெரிஞ்ச நீங்களே இப்படி வந்து சொல்லலாம். சரி, ஆளுங்கட்சியில் இருந்த எம்பின்னு வச்சுக்கோங்க. இவர் இருந்தார், பேர் என்ன, அன்புமணி ராமதாஸ் இருந்தார். என்ன பண்ணார் தருமபுரிக்கு? அதே மாதிரி நீங்கள் இவங்க பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார். என்ன பண்ணார் கன்னியாகுமரிக்கு? கேட்டால் ஒரு சில திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லுவார். இந்த திட்டங்கள் எல்லா எம்பியும் கொண்டு வரலாம். இது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு தான் கிடையாது. நாம் சொல்ல வருது என்னென்னா, இப்போ 40 இடங்கள் அதிமுகவிடம் இருக்குன்னு வைங்க. இந்த 40 இடங்கள் என்பது இது ஏதோ ஆளுங்கட்சிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புன்றது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மசோதா பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மசோதா பாஸ் பண்ணுறதுக்கும் எம்பிக்களுடைய எண்ணிக்கை என்பது அவசியப்படும். ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு வைப்பாங்க, கூட்டு பாராளுமன்ற குழுன்னு வைப்பாங்க. இந்த கூட்டு பாராளுமன்ற குழுக்குள்ளே இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஒரு கட்சிக்கும் இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படும். அங்கே அவர்களுடைய பங்கு என்ன அப்படின்றதும் இருக்குது. இதிலெல்லாம் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது கடந்த காலங்களில். அமைச்சரவையில் இருந்தாலும் சரி, இல்லை அமைச்சரவையில் இல்லை என்றாலும் சரி, சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி திமுக செயல்படுமா என்றால் செயல்படாது. ஏன் நாங்கள் வந்து இந்த இரண்டு தேசிய கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தோம் என்றால், இவர்கள் எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு நன்மை செய்ய போவதில்லை. நாம் காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்துட்டோம், தனிப்பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்துட்டோம், கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்துட்டோம், கூட்டணியில் பாரதிய ஜனதா ஆட்சியும் பார்த்துட்டோம், தனிப்பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா ஆட்சியும் பார்த்துட்டோம். இதில் எதுலேயுமே நீங்கள் வந்து திமுக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் வந்தது கிடையாது ஆட்சியில். ஆனால் திமுக எம்பிக்கள் தான் நிறைய போயிருக்காங்க. நீங்கள் கூடுமான வரையை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இஃப் யூ டேக் தி ஹிஸ்ட்ரி அண்ட் சி, திமுக எம்பிக்கள் தான் அதிகமான இது இருந்திருக்காங்க. எப்படி நம்ம அதிகமான ஆண்டுகள் வந்து அதிமுக தமிழகத்தை ஆண்டிருக்குதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அதிகமான எம்பி ரெப்ரசன்டேஷன் வந்து திமுக தரப்பிலிருந்து டெல்லியில் இருந்திருக்கு. அப்படின்னும்போது என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக? நீட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டதே இவர்கள் தானே. நீட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அடித்தளம் போட்டது இவர்கள் தானே. அப்போ அதிலேருந்து, அந்த பொறுப்பிலேருந்து அவர் தப்பிக்க முடியாதுல்ல. அதனால தான் நம்ம சொல்கிறோம், தேசிய கட்சிகளால் எந்த பலனும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தேசிய கட்சிகளுடன் மாறி மாறி சவாரி செய்து கூட்டணி வைத்தது திமுக தேசிய அளவில். அப்போ அந்த மாதிரி மாறி மாறி சவாரி செய்து கூட்டணி வைத்து பிரதிநிதித்துவத்தை பெற்ற திமுக என்ன கிழித்தது? எதுவும் கிழிக்கலை. அப்போ தேசிய கட்சிகளால் எந்த பயனும் கிடையாது, தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதிலும் எந்த பயனும் கிடையாது என்னும் பொழுது, நம்முடைய குரலை தனித்துவமாக அல்ல தனிப்பட்ட முறையில் ஓங்கி ஒலிக்க செய்வதற்கு தான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் செய்யக்கூடியது அப்படின்றது மிக குறைவு. எல்லோரும் நினைக்கிறாங்க, குழாயில் தண்ணி வரலன்னா எம்பிகிட்ட போய் எம்பி வரவே இல்லை, எம்பி ஏன் வரணும்? எம்பி தொகுதி பக்கம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. எம்பி பாராளுமன்றத்தில் கொள்கை வரைவை செயல்படுத்தணும். கொள்கையை வடிவமைப்பதற்கு மேக்கிங் லாஸுக்கு துணை போகணும். அதுதான் எம்பியிடம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டைமில் பேசிகிட்டு இருந்தோம் இந்த விஷயத்தை. ஆமாம், அதுதான் நம்ம எம்பி செய்யணும். அதை இந்த எம்பிக்கள் செய்தார்களா? ஒரு எம்பியாக எடுத்து பாருங்கள். கதிரானந்த் எடுங்க, இல்லை இவங்க பேர் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் எடுங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லுங்கள் பாலிசி ஃப்ரேமிங்கில். ஏன்னா அதுதான் நீங்கள் செய்ய முடியும், நீங்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது. என் வீட்டில் குழாயில் தண்ணி வரல, தமிழிச்சி தங்கப்பாண்டியன் வந்து இதை கொடுக்க முடியும், கனெக்ஷனை கொடுக்க முடியாது. ஆனால் பாலிசி ஃப்ரேமிங் இருக்குல்ல. அப்போ அந்த நீராதாரங்களை செம்மைப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து என்ன பங்கை நீங்கள் பெற்றுத்தர முடியும் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கும். என்னுடைய குழாயில் தண்ணி வருதுன்றது அது அது வந்து கவுன்சிலர் பார்க்க வேண்டியது. எம்பி பார்க்க வேண்டியது என்ன? என்னுடைய நீர் ஆதாரங்களை செம்மைப்படுத்துவது, வளப்படுத்துவது, இதுதானே. அதோடைய கொள்கை வரைவை முடிவு செய்வது. அதுக்கப்புறம் டிரான்சென்ட் ஆகி அதுலேருந்து கிராண்ட் வந்து, அந்த கிராண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பாலிசி எடுத்து அது வந்து கீழ்நிலைக்கு வந்து அது ஒரு கவுன்சிலர் ரேஞ்சுக்கு வந்து, அந்த கவுன்சிலர்லேருந்து வார்டு ரேஞ்சுக்கு வந்து என்னுடைய வீடு வரைக்கும் வருது. இப்படி தானே அது பெர்குலேட் ஆகுது. அப்படின்னும் பொழுது இதற்கான பாலிசி ஃப்ரேமிங்கில் இந்த எம்பிக்கள் என்ன செய்தார்கள்?
இன்னும் 2 விஷயம் அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் கவனிச்சது என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு விரக்தியிலையோ, இல்ல ஒரு தோல்வியோ, இல்ல எல்லாருமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து ப்ரெஸ் மீட் அட்டெண்ட் பண்ற தமிழ்நாட்டுல அட்டெண்ட் பண்ண தலைவர்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்னு நீங்க பார்த்துருக்கீங்க. விஜயகாந்த் அவர்கள் ஒரு டைம்ல எப்படி ஹேண்டில் பண்ணாரு, அண்ணாமலை அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறத நீங்களே நிறைய வாட்டி பேசியிருக்கீங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு தோனி தான் வந்து மீ எகெயின்ஸ்ட் ஆல் த மீடியா அப்படிங்கிற மாதிரி, அதாவது அதிமுக அகெயின்ஸ்ட் ஆல் த மீடியா அப்படிங்கிற மாதிரி தோனியில தான் அவர் பேசிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம மீடியா ப்ரெஸ் வந்து கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே டைரெக்டாக பதில் சொல்லாமல் நீங்கள் வந்து தலையங்கம் போடுறதுக்காக கேட்குறீங்க, ஏங்க நீங்களே கிளப்பி விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கை காட்டுற மாதிரியே பேசிட்டு இருந்தார். ஏன் இந்த மனநிலையில் இல்லை, அந்த மனநிலைக்கு நீங்கள் தள்ளுறீங்க ஒரு தலைவரை. இந்த மனநிலைக்கு நீங்கள் ஏன் தள்ளுறீங்க? அவர் ரொம்ப டீசெண்டாக அவர் இல்லை, அவர் ரொம்ப டீசெண்டாக அவர் வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். நீங்களே வீடியோலாம் ப்ளே பண்ணி பாருங்க. நான் பேசி ஆமாம், நான் ஏற்கனவே பேசினது தானே. ஆமாம், நீங்கள் இப்போ நம்ம சொல்ல நம்ம மாற்றுறது இல்லையே. திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டுட்டு இருந்தால் அதுக்கு வேறு என்ன தான் பதில் சொல்ல முடியும்? நீங்கள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி போகுமா போகாதா அப்படின்ற கேள்வி எவ்வளோ ஒரு 1.5 வருஷமாக கேட்டுட்ருக்காங்க. 1.5 ஆண்டுகளாக ஒரே பதிலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதிமுக தன்னுடைய தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதைத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் இயர் செப்டம்பர் 25 என்னைக்கு வந்து அந்த பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதோ அதற்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை விவாதங்கள் இதையே மையமாக வச்சு திரும்ப திரும்ப ஓபிஎஸ் சசிகலா அது முடிந்து போன கதைன்னு சொல்லிட்டோமே. அப்போ அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு அதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அப்போ நீங்கள் ஒரு அஜெண்டா செட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதிமுகவை பயன்படுத்தி கொள்வீர்கள் என்றால் அதற்காக ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் உட்காரலை. கேட்ட கேள்வியை எத்தனை முறை கேட்பீங்க? 6 மாதங்களுக்கு முன்னர் இதே கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஓபிஎஸ்ன்ற கதை முடிந்து போன கதையை திருப்பி எங்கள்கிட்ட வந்து கேட்காதீங்கன்னு சொல்லியாச்சு. ஓபிஎஸ்க்கு வேலையில் அவர் ஒரு அறிக்கையை விட்டாருன்னா உடனே அதை வச்சுக்கிட்டு வந்து இவர்கிட்ட கேட்பீங்களா கேள்வி? நாங்கள் தான் வெளியில் அனுப்பியாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, அந்த கதை முடிந்து விட்டது. சசிகலா என்கிற கதை 2017 முடிவுக்கு வந்து விட்டது. ஓபிஎஸ் என்பவரது கதை 2022 முடிவுக்கு வந்து விட்டது. அப்போ அதை திரும்ப திரும்ப பேசுவதால் என்ன பயன்? இன்னொரு விஷயம், அவருக்கு வந்து ஒரு பர்சனல் ஈகோ வந்து 2 பேருக்குள்ள நடந்த கிளாஷ்னால ஒரு பெரிய கூட்டணி வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி இவரோட ஸ்பீச்லையும் தோணுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழகத்தில் பாஜக தலைவரை அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க போல இருக்குது, அந்த மாதிரி தலைவர்கள் தான் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேர் கூட மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெற்றி வாய்ப்பை விட்டது வந்து 2 பேர் சைடுல இருந்துமே வந்து திருப்பி அவங்க பேசாம பேசிட்டு இருக்காங்க. 2 பேர் சைடுன்றதே நீங்கள் வந்து மறக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்கிறேன். இதில் ஒரு 2 பேர் சைடுன்றது எங்கேருந்து வருது? ஏன்னா மோடி அவர்களை தாக்கி பேசல, பாஜகவை நேரா தாக்கியும் பேசல அவர். நீங்க அவசியம் இல்ல. ஆனா தமிழகத்துல பாஜக தலைவரா இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி 2-3 வாட்டி சொல்றாரு. தாங்க நான் திரும்பி சொல்றேன் உங்களுக்கு ஐ எம் ஸ்டில் ஒன் ஸ்டெப் ஃபர்தர் போய் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கேள்வி வருவதற்கான அவசியம் எங்கிருந்து வருகிறது? அதிமுக குறித்து பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசினதுனால தானே இவங்க பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அவர்களுக்கு என்ன, இவங்களோட தான் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லியாச்சே. திரும்ப திரும்ப அதிமுக பாடம் கற்றுக்கொண்டிருக்கும், அதிமுக இது செஞ்சிருக்கும். நீ போய் உன் வேலையை பாரு, நீ ஏன் எங்கள்கிட்ட வர? நீ தான் உதார விட்டு சுற்றின. நாங்கள் யாரும் வந்து பாஜக ஒழிந்து விடும்னு பேசலை, சரியா? நீங்கள் தான் அதிமுக என்ற கட்சியே இருக்காதுன்னு பிரச்சாரம் பண்ணீங்க. அதிமுக என்ற கட்சி முதல்ல வந்து என்ன சொன்னார்? அதிமுக என்ற கட்சி டிடிவியிடம் சென்று விடும். வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக என்ற கட்சியே இருக்காது. இப்படியெல்லாம் பேசியது யார்? அதிமுகலேருந்து பேசினாங்களா பாஜக குறித்து? அப்போ பேசியது அண்ணாமலை என்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் அந்த கேள்வியை கொண்டு வந்து அவர்கிட்ட கேட்டால் அவர் தான் சொல்கிறார், அவர் தான் ஆரம்பத்திலே சொல்கிறாரு. திரும்ப அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஏங்க எங்கிட்ட கொண்டு வரீங்க? அவருடைய கருத்தை பற்றி அவர்கிட்டயே கேளுங்க, எங்கிட்டையும் கொண்டு வரீங்க. இந்த அவருடைய ஆதங்கத்தில் அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, இதே எங்கிட்ட கொண்டு வரீங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அதுவும் என்ன சொல்கிறார், நீங்கள் கேட்குறீங்கன்றதுனால தான் இன்னொரு கட்சியை பற்றி நான் பேசுகிறேன்ல, எனக்கு அவசியம் கிடையாதுன்னு தான் சொல்கிறாரு. நீ தமிழ்நாட்டுடைய செயல்பாடுகள் குறித்து கேள்வி கேளுங்க. ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க, எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்காரு, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது, இதிலெல்லாம் அதிமுகவோட செயல்பாடுகள் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் நியாயமாக கேள்வி கேட்கணும்ல. இதை பற்றி யாராவது ஒருத்தர் கேட்டிங்களா? உப்பு சப்பு பெறாத விஷயங்கள்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா உட்காந்துக்கிட்டு? எங்க உங்கள் நியூஸ் ஜே ரிப்போர்ட்டர் வச்சு நீங்களே கேட்கலாம்லங்க. ஐ மீன் லைக் அந்த கட்சியை யாருமே எனக்கு சப்போர்ட் நியூஸ் சேனல் தான் நாங்கள் தெளிவாக எவ்ரி டே இவரோட அறிக்கைகளாக இருக்கட்டும், இல்லை இவர்கள் போராட்டங்கள் அறிவித்தால் அந்த போராட்டத்தோட கவரேஜாக இருக்கட்டும், இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இல்லை இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன், ஏன் ஊடகத்தினருக்கு இந்த கடமையே இருக்காதா? நீங்கள் தான் சொல்கிறீங்க திமுக எல்லா ஊடகத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு. அப்புறம் எப்படி? அப்போ அப்படி தான் அப்போ திமுக எல்லா ஊடகத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒத்துக்கிறது ஒத்துக்காம இருக்கிறது இல்லை, அது உங்களோட கருத்து இல்லைங்க. நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, அதுக்காக ப்ரெஸ் மீட்டில் யாரும் வராதிங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களை என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களை எக்ஸ்போஸ் தான் பண்ண முடியும். எக்ஸ்போஸ் தானே பண்ணுறாரு அவர்.
அப்பவும் என்ன அது என்ன இன்டீசெண்டாக பண்ணுறாரா? உனக்கு 1000, உனக்கு 2000, உனக்கு 3000 ஏலம் போட்டாரா? அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதை தான் சொல்கிறேன், நிறைய வித்தியாசம் இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் நிறைய வித்தியாசம் இருக்குது. தரங்கெட்ட ஒரு தலைவராக என்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி இருந்தது கிடையாது, இருக்க மாட்டார் அப்படின்றதுக்காகத்தான் அதை எடுத்து காமிக்கிறேன். சரியா? ஒரு ப்ரெஸ்ஸை எவ்வளோ டீசெண்டாக ஹேண்டில் பண்ணாருன்றது பாருங்கள். அதுவும் அவரை ப்ரெஸ்ஸை குத்தி காண்பிக்கிறாரு, ஆனால் அதை எவ்வளோ பாலிஷ்டாக டிப்ளமேட்டிக்காக பண்ணுறாரு. பண்ணிட்டாரு. ஆமாம், என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கே நீங்கள் போடுறீங்க, எதுவும் போட மாட்டேங்கிறீங்க, எங்கே நீங்கள் நியாயமாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி பேசுகிறது எப்படி? நீ 1000, நீ 2000, நீ 3000 ஏலம் போடுறது எப்படி? நீயே மாதத்துக்கு நான் 8 லட்சம் வாங்குறான்டா, மூட்டுக்கு வர்றான்னு ஒரு ப்ரெஸ்காரன் என்ன சொன்னான்னு நீ எங்கே போய் வச்சுப்போம் மூஞ்சியை? நாங்கள் 1000, 3000 கவர் வாங்குறதுக்கிட்டோம், நீயே என்னடா நீயே 8 லட்சத்துக்கு மாதத்துக்கு வாங்கிட்டு வர்ற வந்தடா மூடுறா அப்படின்னு ஒரு ப்ரெஸ்காரன் எழுந்து சொன்னான்னாக்க எங்கே போய் வச்சுப்போம் மூஞ்சியை? அப்போது எதையுமே அணுகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவர் மெச்சூர்டாக அணுகிறார்ல. இல்லை, கடைசியில் ரொம்ப வித் பாசிட்டிவ் நோட் ஒரு சபதத்தோடு முடிச்சிருக்காரு. சபதம்னு இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுட்டார். 2026 அதிமுக கூட்டணி தான் வந்து தனி பெரும்பான்மையோட வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டியோட அடுத்த 1.10 மாதங்கள், 1 வருஷம் 10 மாதங்கள் வந்து உங்களுடைய வெற்றியை நோக்கி வந்து உங்கள் கட்சி செல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அப்படிதான் இருந்துச்சு. சரி, இப்போ பாஜகவை பற்றி பேச மறக்க முடியாது, கடைசியாக அதை மட்டும் பேசி முடிச்சிருவோம். பாஜக வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய உட்பூசல்கள் விரிசல்கள்லாம் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ வந்து ஒரு சின்ன விரிசல் இருக்குது அப்படிங்கிறது ரூமர் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேச்சுக்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிங்களா? அதோட பின்னணி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணி. அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுவை மற்றும் தெலுங்கானாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் எல்முருகன் அவர்கள் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அதற்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்முருகன் அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக அவர் வந்து ப்ரமோட் ஆகி மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட்டார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் மாநில தலைவராக அண்ணாமலை வந்துவிட்ட பின்னர் தேர்தல் வருது, பொது தேர்தலாக சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல்னு எடுத்துக்கலாம். இது நாடாளுமன்றத்தில். அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட வேண்டும் அப்படின்னு மத்திய தலைமை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இங்கே போட்டியிடுறதுக்கு வராங்க. அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வராங்க. அவங்க ஆளுநர் பதவி வேண்டும் என்று கேட்டு அவர் சென்றாராங்க என்றால் இல்லை. அது மத்திய தலைமை அவருக்கு அந்த கௌரவத்தை கொடுத்தது. அதே மாதிரி மத்திய தலைமை ஒரு சில கணக்குகளை மனதில் வைத்து அவர் வந்து இங்கே போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அதை ரிசைன் பண்ணிட்டு வராங்க. இவங்களா போய் நான் வந்து போட்டியிடுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆளுநராக இருந்து பணியாற்றி விட்டேன், மீண்டும் என கல அரசியலுக்கு வரணும் அப்படின்னு விருப்பத்தை தெரிவிப்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எந்த மாதிரி ரோலில் கொண்டு வரணுன்றதை முடிவு செய்வது பாரதிய ஜனதாவுடைய கலாச்சாரம், தேசிய கட்சியோட கலாச்சாரம் என்னென்னா அங்கக்கு மத்திய தலைமை தான் முடிவு செய்யும், பார்லிமெண்ட்ரி போர்டு தான் முடிவு செய்யும். அப்போ அவங்க எடுக்கிற டெசிஷனை தான் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். முதலில் அவர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார், பதவியை ரிசைன் பண்ண சொல்லிட்டு. பாஜகவோட தலைமையோட அனுமதி இல்லாமல் அதை செஞ்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக அனுமதியோட முடியாது இல்லையா? அப்போ பாஜகவுடைய அனுமதியுடன் அவர் இங்கே வருகிறார். நீங்கள் ஏன் வந்தீங்க? இது கேள்வி, வார் ரூமை வைத்து அண்ணாமலை கேட்கக்கூடிய கேள்வி. அவர் கிளப்பி விடுறாரு. ஆமாம், அப்போ நீங்கள் ஏன் வந்தீங்க அக்கான்னா என்ன அர்த்தம் இது? அப்போது நீ வந்து மாநில தலைமை கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் மாநில தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும்னு சொல்லக்கூடிய நீ மத்திய தலைமைக்கு கட்டுப்படணும்ல? ஏன்னா ஒன்றா தானே சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம்லாம் நல்லா தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பின்ன என்ன ரோட்லேயே அடிச்சுப்பாங்களே? அப்படி கிடையாது. நான் கேட்குறது என்னென்னா, நீ திரைமறைவாக செய்யக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, புரியாமல் இருக்குமா? தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நீ ஸ்கூல் படிக்கிற காலத்துல அவங்க அரசியலில் இருப்பாங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு தெரியாதா நீ பண்ணக்கூடிய வேலையெல்லாம்? இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ ஈடுபடுற அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அங்கே பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் வானதி மேடமாக இருக்கட்டும், இல்லை இப்போ கல்யாணராமனாக இருக்கட்டும், இல்லை மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் காலாவதியான நபர்கள் இவர்களெல்லாம் வந்து போக வேண்டியவர்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்களெல்லாம் பூமர்கள்,
இப்படியெல்லாம் வந்து பரப்புரைகளை யாரை வைத்து செய்யுது? இந்த வார் ரூமை வச்சு கேவலமான ஒரு பரப்புரையை செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஜீவன் தான் இந்த அண்ணாமலை. ஆமாம், வர்ஸ்ட் கேரக்டர். சரியா? இந்த 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 லோ கிரேட் பர்சனுடைய இந்த செயல்பாடுகளை ஜீரணிக்க முடியாமல் தான் அவர் வந்து அவுட்பர்ஸ்ட், அவங்களோட அவுட்பர்ஸ்ட்டு. இப்போ இவங்க சொல்கிறீங்களே மோடிக்கும் அமித்ஷாக்கும் தெரியாமல் அண்ணாமலை இங்கே இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா? அதே கேள்வி தான் உனக்கும் பொருந்தும். மோடி அமித்ஷாக்கு தெரியாமல் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் வந்து போட்டியிட முடியுமா? எனக்கு ஒரு போட்டியாக பார்க்குறாரா? இன்செக்யூர்டாக ஃபீல் நீ எப்படி வேணால் பார்த்துட்டு போ. நீ சொல்லக்கூடிய உனக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும்ன்ற மாதிரி நீயும் தலைமைக்கு கட்டுப்படணும்ல. இப்போ தலைமை எடுத்த முடிவு தானே இது. மூடிட்டு தேர்தல் வேலையை பார்க்குறது நம்ம உன் வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் தூண்டி விடுற? நீ உன்னோட வாரமையும் மற்ற அலக்கைகளையும் இந்த ஊடக பொறுக்கிகளையும் நீ வந்து தூண்டி விடுறது எதனால் தூண்டி விடுற நீ? அப்போ அந்த கேள்வி தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்வதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. நாம் கூட்டணி வைக்க வேண்டுமா, வைக்க வேண்டாமா, யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் தேசிய கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா காங்கிரஸோ திமுக காங்கிரஸோ பிஜேபியோ இவங்க எல்லாமே வெளிப்படையாக இந்த விவாதங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. இப்போ இல்லைங்க, நேரு காலத்துலேருந்து இது நடந்திருக்கு. வெளிப்படையாக நீ எடுக்கிற முடிவு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை அங்கே இருந்தது, அந்த ஸ்பேஸ் இருந்தது. சரியா? அது வந்து இப்போ இந்திரா காந்தி பீரியட்லேருந்து அது குறைஞ்சி வந்துருச்சுன்னு வைங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் அதே தான். ஒரு காலத்தில் வந்து விவாதங்கள் ஓப்பனாக இருந்த ஒரு கட்சி வந்து இன்றைக்கி அப்படியே க்ளோசஸ்டாக ஆகிடுச்சு. ஒரு விரிவு செய்யப்பட்ட ஒரு காங்கிரஸாக தான் அது இருக்குது இன்றைக்கி. பட் நம்ம என்ன சொல்ல வரோம் இங்கேன்னா, அவங்க வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு செய்கிறதுக்கு நீ யார்? உன்னுடைய பார்வையில் இந்த கட்சிக்கு ஒரு பாதை இருக்கலாம். அவங்களுடைய பார்வையில் இந்த கட்சிக்கு ஒரு பாதை இருக்கணும்னு நினைக்கலாம். இது நினைப்பதற்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. கட்சி கட்டுப்பாட்டை மீறுவது அப்படின்றத பற்றி நீ பேசுகிறதுக்கு முதல்ல நீ கட்சி கட்டுப்பாட்டை மீறாமல் இருக்கணும். நீ செய்கிறது எல்லாமே அயோக்கியத்தனம் தானே. ஸோ ஒரு நியூ கோல்ட் வார் ஹஸ் ஸ்டார்டட் இன்சைட் பிஜேபி. அவர் தான் சொன்னார், அதிமுக யாரிடம் போகும்னு இவர் முடிவு கொண்டு வரான். டிடிவி தினகரனிடம் சென்று விடும்னு இவர் முடிவு கொண்டு வரான். அதே மாதிரி அதிமுகவில் குழப்பம் இருக்கிறது அப்படின்றத இவர் பேசிகிட்டு இருக்கும்பொழுதே இவர் வந்து சொல்லி முடித்து இவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்குள்ளேயே அங்கே தமிழிசை வந்து ஆப்போசிட் அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரியா? அப்போது உங்கூடாரத்தை பாரு, அப்புறம் நீ மற்றவங்கள்ட்ட வரலாம். அரசியலுக்கு உள்ளே வந்து 3 வருஷம் ஆகல, 50 வருஷம் வரலாறு கொண்ட கட்சி யார்கிட்ட போகணுன்றது நீ முடிவு பண்ணுவியா? நீ யார்? நீ தற்கூரி அறவைக்காடு. மேலே கை நீட்டி திட்டாதீங்க. அவரை திட்டுறீங்களா என்ன திட்டுறீங்களா அப்படின்னே தெரியல. இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான 3 விஷயங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் கேட்டேன், பெற வேண்டிய பதிலெலாம் பெற்றாச்சு. நாளைக்கு இன்னொரு காணொலியில் மற்ற தலைப்புகளோடு சேர்த்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.